ஹாய் மக்களே, தீஸ் பாய்ஸ் ஃப்ரம் பிரிஞ்சு குருமா. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காவேரி ஆறு கரையோரம் இருக்க நம்ம திருச்சி நம்பர் 1 டோல்கேட் பக்கத்துலேயே இருக்க உத்தமர் கோயிலுக்கு தான் போக போகிறோம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. நாங்களே ஃபஸ்ட் டைம் தான் இந்த கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகுறோம் மக்களே. தோத்தாலும் ஜெயிச்சாலும் பார்க்கிங் டீட்டெயில்ஸ் கூட்டிட்டு வண்டியா நேத்திலே. பெருமாளை பார்த்துட்டோம், அதாவது புருஷோத்தம பெருமாளை பார்த்தாச்சு. அடுத்து பிச்சாண்டவரை பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தசாவதாரத்தோட பெயிண்டிங் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி உள்ளேயும் ஆழ்வார்கள் சிலையெல்லாம் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுக்கலை. நீங்கள் கோயில் போனீங்கன்னா மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. ஆஸ் யூஷுவல் நவகிரகமும் அப்புறம் சண்டிகேஸ்வரர் துர்க்கையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா தான். கோயில் உள்ளே வந்தாச்சு மக்களே. இந்த கோயிலை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் வந்து அவன் சொல்லுவான். ஓ அப்படி.
கோயில் உள்ளே வந்தாச்சு மக்களே. வந்துட்டு சாமி பார்த்தாச்சு, தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஃபர்தராக இந்த கோயிலோட டீட்டெயில்ஸ் பற்றி ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லுவாப்புல, கேட்போம் வாங்க. இந்த கோயில் வந்து 1000 வருஷம் பழமையானது, சோழர் காலத்துலேருந்து இருக்குது. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் இருக்குது. அதில் குறிப்பிட்ட ஒரு பேர் வந்து உத்தமர் கோயில், பிச்சாண்டார் கோயில், மும்மூர்த்திகள் தலம்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஏன் சொல்கிறாங்கன்னா, உத்தமர் கோயில்ன்றது வந்து இங்கே வந்து பெருமாள் வந்திருக்காரு. ஸோ பெருமாளை பேஸ் பண்ணி அது உத்தமர் கோயில் வந்துச்சு. பிச்சாண்டார் கோயிலுங்கிறது வந்து இங்கே சிவன் வந்து பிச்சாண்டார் வடிவத்தில் இருக்கார். ஸோ அதனால் பிச்சாண்டார், அதாவது பிச்சை எடுத்த வடிவம், பிச்சை எடுத்த வடிவத்தில் இருக்காரு. மும்மூர்த்திகள் தலம் வந்து இங்கே பெருமாளையும் பார்க்கலாம், பிரம்மனையும் பார்க்கலாம், சிவனையும் பார்க்கலாம். ஸோ 3 சாமியும் ஒரே இடத்துல பார்க்கலாம். அது என்னென்ன தனித்தனி சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மனோட அகம்பாவத்தை போக்குறதுக்காக பிச்சாண்டவராக சிவன் வடிவம் எடுத்து உலகம் ஃபுல்லாக பிச்சை எடுத்து இங்கே வந்து தங்கின இடம் தான் பிச்சாண்டவர் கோயில்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பிச்சை எடுத்த அந்த என்ன சொல்கிறது, அந்த நிவர்த்தியை பார்த்து பிரம்மன் அவரோட அகம்பாவத்தை அழிச்சிட்டு இங்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் பெருமாளுக்கான ஸ்தலமாகவும் 108 திவ்ய தேசத்தில் இதுவும் ஒன்று. அடுத்த ஒரு சிறப்பு பார்த்திங்கன்னா, இங்கே சரஸ்வதி இருக்காங்க. சரஸ்வதிக்கு தனி சன்னதி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல பெரிய பெரிய கடவுள்கள் இங்கே இருக்காங்க. அப்புறம் ராமர், ராமானுஜர், இவங்க எல்லாமே இங்கே இருக்காங்க. இங்கே வந்து சிவராத்திரியும் சிறப்பாக நடக்கும். மார்கழி டயத்தில் பெருமாளுக்கு நடக்கக்கூடிய உற்சவ விழாவும் தனியாக நடக்கும். அது இல்லாமல் இங்கே வேணுகோபால், ராமா, ருக்மணி, கண்ணன் இவங்க எல்லாத்துக்குமே தனித்தனி சிறப்பு சன்னதிகள்லாம் இருக்குது. அதுக்கான தனித்தனி விசேஷமும் நடக்கும். ஸோ என்னிடமும் பிஸியாக இருக்க ஒரு கோயில் தான் இந்த கோயில். நானே திருச்சியில் வந்துட்டு இப்போ தான் வரேன். நானுமே இதான் ஃபஸ்ட் டைம். ஆக்சுவலாக இவ்வளோ வருஷம் இருந்திருக்கேன், பட் ஆனால் இதான் பாலத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதை கிராஸ் பண்ணி ஒரு 1000 தடவை போயிட்டு வந்திருக்கோம். ஆனால் இந்த கோயிலுக்குள்ளே வந்தது இந்த விளாகு சேனல் ஆரம்பித்தோன்றதுக்காக இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். ஆனால் இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி. அதே மாதிரி நடை திறப்பு, நடை சாத்திரத்துலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலைல 6 மணிலேருந்து 6 வரைக்கும் விஸ்வரூப தரிசனம் சிறப்பாக இருக்கும். அதுலேருந்து 12 வரைக்கும் இருக்கும். சிறப்பு தரிசனத்தப்போ ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா 1-1.25 வரைக்கும் திறந்துருக்கும். ஈவினிங் அதே மாதிரி 4:30 மணிக்கு மேலே திறந்து 8 வரைக்கும் போயிட்டு இருக்கும். சிறப்பு நாளில் இந்த மாதிரி பௌர்ணமி, அமாவாசை அந்த மாதிரி டயத்துலலாம் ஃபுல் டே கூட கோயில் இருக்குன்னு போட்டிருந்தாங்க. பார்க்கிங்கும் சூப்பராக இருக்குது. நீங்கள் வேனில் வந்தாலும் சரி, காரில் வந்தாலும் சரி, ஃபுல்லாக இருக்குது பார்க்கிங். அதே மாதிரி அன்னதானமும் இருக்குது. பார்க்கிங்க்கு தகுந்த மாதிரி டோக்கன் இருக்குது. நாங்கள் 2 வீலருக்கு டோக்கன் இருக்குன்னு நினச்சோம். ஆனால் 2 வீலருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அன்னதானமும் சிறப்பாக போட்டுட்ருக்காங்க. சமையல் நடந்துட்டு இருந்துச்சு, பார்த்துக்கலாம். பல சிறப்புகள் இருக்குது. திருச்சி வந்தீங்க, சுற்றுலாவை பார்க்குறீங்க, இல்லை திருச்சியில் இருந்துகிட்டே இந்த கோயிலை பார்க்காம பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ரங்கநாதர் உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற மாதிரியே படுத்திருப்பார். சேம் அதே மாதிரியே தான் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க பூசாரி வந்து குருக்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்ரீரங்கத்தில் உங்களுக்கு ரங்கநாதரை பார்க்க கிடைக்கல, டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே கூட வந்து பார்க்கணும். அதே மாதிரி தான் இருக்குது. சேம் மாதிரி அந்த சாமி எடுக்கக்கூடாது, ஆனால் உள்ளே பார்த்துட்டோம், அதே மாதிரியே தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்க்குற இந்த ஒரே கோபுரம், அதாவது பக்கத்தில் சின்ன சின்னதாக இருக்குது. இந்த கோபுரத்துக்குள்ளேயே பெருமாளும் இருக்காங்க, சிவனும் இருக்காங்க. ஸோ அதான் அதோட சிறப்பு. கோயில் சுற்றி வந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பிரம்மா இருப்பாங்க. ஸோ இந்த கோயிலுடைய வேண்டுதல் சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம், இங்கே வந்து மும்மூர்த்திகள் இருக்கிறதுனால இங்கே வந்து திருமண தடைகள் நீங்கும். அது இல்லாமல் வேலைவாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் சரஸ்வதி மெயின் ஒரு சன்னதியாக இருக்கிறதுனால சரஸ்வதிக்கான சிறப்பு பரிகாரங்களும் இருக்குது. ஸோ நாங்கள் இந்த வீடியோ எடுக்கும்போது மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் பரீட்சை முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த வருஷம் இல்லாட்டி இதுக்கு மேலே சின்ன பிள்ளைங்க யாராவது பரீட்சை எழுதாமல் இருந்துச்சுன்னா இந்த சரஸ்வதியை நீங்கள் கும்பிட்டுட்டு போனீங்கன்னா நல்லபடியாக எக்ஸாம் எழுதலாம்னு சொல்கிறாங்க. கல்வி செல்வம் வந்து அதிகரிக்குங்கிறாங்க. ஆமாம். அதே மாதிரி ஒரு சிறப்பு வந்து ஏதோ அமௌண்ட், அந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு கூட அமௌண்ட்டு கொடுத்துட்டு அந்த அபிஷேகம் மாதிரி பண்ணிவிடுவாங்க சாமிக்கு. அது பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த பரிகாரம் போய் திருமண தடை நீங்கும், கல்வி செல்வம், அப்புறம் இவர் சொன்ன மாதிரி அந்த 3 இதுவுமே நல்லபடியாக நடந்து முடிக்கும். வேலைவாய்ப்பு எல்லாமே, மன அமைதி. ஸோ அகம்பாவம் போக்குறதுனால மன அமைதிக்கான தலமாகவும் இருக்குது. ஸோ பெரும்பாலும் இங்கே வர்றவங்க பார்த்திங்கன்னா வேறு மாநிலத்துலேருந்து தான் வராங்க, வட மாநிலத்துலேருந்து தான் வராங்க. தமிழ் ஆளுங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. நாங்கள் போனப்போ கூட்டமே இல்லை. ஆக்சுவலாக என்னடா இவ்வளோ கூட்டம் கம்மியாக இருக்குன்னு பார்த்தா இன்றைக்கி திங்கக்கிழமை. ஸோ கூட்டம் கம்மியாக இருக்குன்னு பார்த்தா நாங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வரோம், ஃபுல்லாக வெளி மாநில ஆளுங்க தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ கோயில் ஃபுல்லாக ஓரளவு கூட்டம் ஆகிடுச்சு.
மணி ஆல்மோஸ்ட் ஒரு 11:30 கிட்ட ஆகுது. இன்னொரு 1/2 மணி நேரத்தில் நட சாத்திடுவாங்க. ஆனால் கோயில் ஃபுல்லாக ஆகிடுச்சு. நீங்களும் வாங்க, நல்ல பீஸ்ஃபுல்லான கோயிலாக தான் இருக்குது. இதோட இந்த vlog-ஐ முடிச்சுக்கிறோம் மக்களே. நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் மக்களே.